வெல்கம் டு யூடியூப். இன்றைக்கி நம்ம ஒரு டிசிசிபி எக்ஸாமில் நடந்த தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பிளேலிஸ்ட்டில் வெறும் தமிழ் கொஷின் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்தது. ஓகேங்களா? மூல திராவிட மொழியோடு நெருங்கிய தொடர்புடைய மொழி தமிழ். ஓகேங்களா? மூல திராவிட மொழியோடு நெருங்கிய தொடர்புடைய மொழி தமிழ். திராவிட மொழி குடும்பத்திலேருந்து திராவிட மொழியிலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? திராவிட மொழி குடும்பம்னு தமிழ் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தொல்காப்பியத்தின் வழிநூல் நன்னூல். ஓகேங்களா? நன்னூலோட ஆசிரியர் பவானந்தி முனிவர். ஓகேங்களா? அடுத்தது என்றுமுல தென்தமிழ் என்று போற்றியவர் கம்பர். ஓகேங்களா? கம்பர். அடுத்தது ஔடதம் எனும் வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மருந்து. இதில் ஔஷதம்னு போட்டிருக்காங்க. ஔடதம்னு வரணும். ஓகேங்களா? ஔடதம்னா மருந்து. ஓகேங்களா? அடுத்தது முதற்சங்கம் நிறுவப்பட்ட இடம் கடல் கொண்ட மதுரை. கடல் கொண்ட மதுரைனா நம்ம இந்தியா இருக்குல்ல, இப்படி இந்தியா இருக்குல்ல, இதில் இந்த இடத்துல கடல் கோளால் ஒரு பகுதி அழிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அதை நம்ம குமரிக்கண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய தமிழ் இலக்கியத்தில் ஆதி மனிதன் முதலில் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அவன் பேசிய மொழி தமிழ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம தான் அறிவியல் ரீதியாக ஆதி மனிதன் தோன்றியது ஆப்பிரிக்கான்னு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் ஆதி மனிதன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அவன் பேசிய மொழி தமிழ் மொழி. இப்போ நம்ம இந்த இந்தியாவுக்கு கீழே கடல் கோளால் ஒரு பகுதி சூழப்பட்டுருச்சு. அது பேர் தான் குமரிக்கண்டம். அங்கே இதை லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா லெமூர் அப்படின்ற ஒரு குரங்கினம் அங்கே வாழ்ந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அதனால் அதை லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது இந்த கடல் கோளால் இப்படி சூழப்பட்ட பகுதி அழிஞ்சிடுச்சு. ஓகேவா? அந்த இடத்துல சொன்னது தான் கடல் கொண்ட மதுரை. ஓகேவா? முதற் சங்கம் அங்கே தான் நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை கிடையாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம தமிழ்நாடு, அதாவது இங்கேருந்து நிறைய பகுதி இருந்திருக்கு. நிறைய கடல் கோள் சுனாமி அந்த மாதிரி அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 176 தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பெற்ற நூல் குறுந்தொகை. ஓகேவா? அதாவது நம்ம படிப்போம், நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்து 8 தொகை அப்படின்னு சொல்லி தொகை நூலை படிப்போம். ஓகேவா? 8 தொகை நூல்களை படிப்போம். ஆனால் அதில் தொகுக்கப்பெற்ற நூல்னாது குறுந்தொகை. ஓகேவா? அதே மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர்களால், வரலாற்று அறிஞர்களால் அதிக முறை மேற்கோள் காட்டப்பட்ட நூலும் குறுந்தொகை தான். ஓகேவா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இல்லை, இது சார்ந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதெல்லாமே சொல்கிறேன். அப்போது வரலாற்று அறிஞர்களால் அதிக முறை குறிக்கோள், அதாவது மேற்கோள்னா ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுவோம்ல, அதுதான் மேற்கோள். அப்போது மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. ஓகேவா? அடுத்தது 10 பாடல்களை கொண்டு ஒரு தொகுப்பாக அமைந்த 8 தொகை நூல் ஐங்குறுநூறு. இதுவுமே ஒரு ஆல்ரெடி நம்ம கொஷின் பேப்பரில் பார்த்த கொஷின் தான், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. பார்க்குறாங்க நம்ம ஏன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஐங்குறுநூறு 10 பாடல்களை கொண்டு ஒரு தொகுப்பாக 8 தொகை நூலில் அமைந்திருக்கு. அடுத்தது 17 கணக்கு நூல்களுள் அகநூல்களின் எண்ணிக்கை 6. ஓகேங்களா? அகநூல்களின் எண்ணிக்கை 6. அடுத்தது கனிமேதாவியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். ஏலாதியை இயற்றியவர் தான் கனிமேதாவியர். ஓகேவா? இதெல்லாமே அறநூல்கள். இந்த அறநூல்களை இயற்றியவர், அந்த ஏலாதி என்ற அறநூலை இயற்றியவர் கனிமேதாவியர். அவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர். அடுத்தது திருக்குறள் அமைந்த பாவகை குறள் வெண்பா. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் திருக்குறளுக்கு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. திருக்குறள் எந்த இசையில் வந்திருக்கு? குறள் வெண்பா இசையில் வந்திருக்கு. ஓகேவா? 2 அடி குறள் வெண்பா. ஓகேங்களா? 2 அடி குறள் வெண்பா இசையில் வந்திருக்கு. ஸோ இப்படி போடலாம். அடுத்தது 181வது கொஸ்டின், சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? 30 காதைகளை கொண்டது. ஓகேவா? சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? 3 காதைகள், 30 காதைகளை கொண்டது. காண்டம் 3 காண்டங்களா? மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், அந்த மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா? 3 காண்டங்களை கொண்டது. அடுத்தது சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை 13 இளம்பகம். இந்த சீவக சிந்தாமணி கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா?
இந்த சீவகன் இருக்கான்ல, இவன் ஒரு ப்ளே பாய். ஓகேங்களா, ப்ளே பாய். அதாவது அவனா ஒன்றும் போய் பொண்ணுங்களை லவ் பண்ணி இல்லை கரெக்ட் பண்ணி இது பண்ண மாட்டான். அவன்கிட்ட இருக்க திறமையால, அவன்கிட்ட இருக்க பவரால பொண்ணுங்க வரும். அதாவது இது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஓகேங்களா, அந்த ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிடுறேன். சீவகனோட அப்பா கல்யாணம் ஆஃப்டர் த, அதாவது பிஃபோர் த மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நாட்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தார் சீவகனோட அவங்க அப்பா. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா ஒய்ஃபே கதி அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி தாசன் ஆகிட்டார். ஓகேங்களா, அப்படி ஒய்ஃபே கதியாக இருக்கும்போது நாட்டு மக்களை கைவிட்டுட்டாரு. அவர் கூட இருந்தவரே அபகரித்து அந்த நாட்டை பிடிங்கிடுவாங்க. ஓகேங்களா, சீவகன் கை குழந்தையாக இருக்கும்போது வேற ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து வருவார். அவர் வளர்ந்து வந்து 13 பெண்களை கல்யாணம் பண்ணுவார். ஓகேங்களா, அதான் இந்த 13 இளம்பகம். ஓகேங்களா, 13 பெண்களை கல்யாணம் பண்ணுவார். ஓகேங்களா, அந்த 13 பெண்களை கல்யாணமா இல்லை லவ்வான்னு தெரியல, அது சரியா தெரியல. ஓகேங்களா, 13 பெண்கள் கூட தொடர்பு படுத்தி அந்த 13 பெண்களால் மறுபடியும் அவங்க அப்பாவால் இருந்த நாட்டை மறுபடியும் கைப்பற்றுவார். ஓகேவா, அதாவது சீவகனோட அவங்க அப்பா ஒரு பெண் மேலே ஆசை, அதாவது அவங்க ஒய்ஃப் பெண்ணின் மோகத்தால் இழந்த நாட்டை பெண்களை வச்சே சீவகன் பிடிச்சிருப்பார். ஓகேங்களா, அதாவது தன்னுடைய அப்பாவால் பெண்களை, அது ஒரு பெண்ணால் இழக்கப்பட்ட ஒரு நாட்டை, அதாவது அது ஒரு பெண் தான் காரணம், அவங்க அம்மா தான் காரணம். ஓகேங்களா, அவங்க அம்மாவால் தான் அவங்க அப்பா வந்து நாட்டை கவனிக்காமல் விட்டுருவார். அரசியலில் ரொம்ப, அதாவது அந்த பாலிடிக்ஸில் தோற்று போய் நாட்டை இழந்துருவார். ஆனால் அதே 13 பெண்களை வச்சு ஜெயிச்சிருப்பார் இந்த சீவகன். ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேங்களா, நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம மற்றது பார்க்கும்போது ரீல்ஸ் பார்க்குறத விட இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு இளம்பகம் ஒவ்வொரு பெண்ணுக்கிட்ட அதாவது ஒவ்வொரு பெண்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு இளம்பகமாக பாடியிருப்பாங்க. அதான் 13 இளம்பகம். ஓகேங்களா, நாமகள் இளம்பகம் அந்த மாதிரி ஒன்றா வரும். ஓகேங்களா, அப்போது 13 இளம்பகம். ஓகேவா, 13 இளம்பகம். அடுத்தது, இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் தோன்றியது என்று கூறியவர் அகத்தியர். ஓகேவா, அகத்தியர். அதாவது இலக்கியம் அல்லது அதுக்கப்புறம் தான் இலக்கணம். அதாவது ஒரு ரோடுன்னு இருந்தால் தான் அந்த ரோடுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சாலை விதிகள் வரும். ஓகேவா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சாலை விதிகள் வரும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு இலக்கியம்னு இருந்தால் தான் இலக்கணம், அதுக்கான இலக்கணம்னா எப்படி நடந்துக்கணும், எப்படி இது பண்ணணும், அது எப்படி எழுதணும், இது எப்படி எழுதணுன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதனால தான் அவர் சொல்லியிருப்பார், இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் தோன்றியது என்று அகத்தியர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது 184. ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள் எந்த காலத்தை குறிக்கும்? கார்காலத்தை குறிக்கும். அடுத்தது, வடநூல் கடலை நிலை கண்டுணர்ந்த உரையாசிரியர் யார்? சேனாவரையர். ஓகேங்களா, அடுத்தது 186. மங்களம் என்ப மனைமாட்சி என்று கூறியவர் திருவள்ளுவர். ஓகேங்களா, மங்களம் என்ப மனைமாட்சி, இது ஒரு திருக்குறளாக தான் இருக்கும். அப்போது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் முதன்மையானவர் அப்படின்னு பார்க்கும்போது தருமர். ஓகேங்களா, முதன்மையானவர் தருமர். ஓகேங்களா, சிறந்த உரைனா பரிமேல் அழகர் உரை. சிறந்த உரைனா பரிமேல் அழகர் உரை. ஓகேவா, அடுத்தது, திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார். இப்போ ஒரு குரூப் 4 கொஷினில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, தூற்றின் கண் தூவிய வித்து. ஓகேங்களா, குரூப் 4 கொஷினில் தூற்றின் கண் தூவிய வித்து, இது ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச லைன். ஓகேங்களா, அதாவது தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா, தூற்றின்னா புதர். ஓகேங்களா, புதர்ச்சில், அதாவது புதர்கண், அதாவது தூற்றின் கண் தூவிய வித்துனா விதை, தூவியனா தூவுறது. அதாவது ஒரு விதையை புதரில் போட்டால் அது முளையுமா? அதாவது புதரில் தூக்கி போட்டால் அது முளையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, அது நிலத்துல தானே போடணும், அது வேஸ்ட்டாக தானே போகும். தூற்றின் கண் தூவிய வித்துனா வேஸ்ட்டு. ஓகேங்களா, இது ஒரு ஓமையாக கூட கேட்கலாம். தூற்றின் கண் தூவிய வித்து ஓமை அப்படின்னா பயனின்மை. ஓகேங்களா, இதோட பொருள் என்ன? பயனின்மை. ஓகேங்களா, பயனின்மை. அப்போது தூற்றின் கண் தூவிய வித்து, ஒரு புதரில் போய் விதையை தூக்கி போட்டு வரண்டா அது முளையாது. அதுக்காக நல்லா ப்ராப்பராக இடத்த ப்ராப்பராக உழுது
அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். இப்போ நம்ம உழுவுறதுக்கு காரணமே அதுதானே. இப்போ விதை இருக்கு, வெறும் கரம்பா இருக்குது, புல்லு புதர் செடியா இருக்குது. அங்க போய் நம்ம விதை போட்டு வந்தா ஒழுங்கா முளையுமா? ஏன் உழுவுறோம்? உழுது அந்த நிலத்தை நம்ம சீர் செய்து சமன்படுத்தி விதைக்கிறதுக்கு பக்குவமா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா தானே அந்த விதையை நம்ம போடுறோம். அதுதான் தூற்றின் கண் தூவிய வித்துனா பயனின்மை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பயனின்மைன்னு போடணும். ஓகேவா? அப்போ இது இது ஏன் நான் இவ்வளோ நேரம் சொல்றேன் அப்படின்னா, இந்த தூற்றின் கண் தூவிய வித்துன்ற வார்த்தை இந்த நூலோட அடி எங்க வந்துச்சு அப்படின்னா திரிகடுகம். ஓகேங்களா? திரிகடுகம். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் அதை சொல்லியிருக்கேன். ஆனா இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தூற்றின் கண் தூவிய வித்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன அப்படின்னா பயனின்மை. இப்போ தூற்றின் கண் தூவிய வித்து நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா நல்லாதனார். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். திரிகடுகம் நூல் ஆசிரியர் நல்லாதனார்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எப்படி எப்படிலாம் படிக்கணுன்றதை நான் சொல்ல பாருங்க. அடுத்தது, இவற்றுள் இலக்கிய வழக்கு பழமொழி எது? கற்றலின் கேட்டலே நன்று. ஓகேங்களா? கற்றலின் கேட்டலே நன்று. பாம்பின் கண் பாம்பரியும் பாம்பின் கால். அது தப்பு இல்லை. பாம்பின் கால் பாம்பரியும்னு வரணும். ஓகேங்களா? பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னு வரணும். அடுத்தது, நிறைகுடம் நீர் தழும்பல் இல். ஓகேங்களா? அடுத்தது, குன்றின் மேல் இட்ட விளக்கு. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இலக்கிய வழக்கில் பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. கற்றலின் கேட்டலே நன்று. அடுத்தது, அறம் செய்ய விரும்பு என்பது ஆத்திச்சூடி. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது விளக்கே அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருப்போம்ல. அப்போ அது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி ஔவையார். ஓகேங்களா? அடுத்தது, இதோட இந்த கொஷின்ஸ்ல வர தமிழ் கொஷின் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பை மிஸ்டேக் ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.